லைவ் அப்டேட்டு. ஜாக்லின் வந்து ஒரு பாம்பு மாதிரி இருந்துக்கிட்டு சௌந்தர்யா வந்து கொத்திக்கிட்டே இருக்குது. நங்கு 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 நங்குன்னு கேவலமாக இருக்குது. அது பேசுகிறத கேட்டாலே அவ்வளோ தூரம் ஒரு எரிச்சலாக இருக்குது. ஐயோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த கான்வர்சேஷன் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, இந்த படத்தை பாருங்கள். இவங்க 4 பேர் உட்காந்து பேசியிருக்காங்க. அப்போ வந்து இது கேட்குது. இந்த போடை எப்போ மச்சான் எடுப்பாங்க, எனக்கு வந்து ஆர்வமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குது. அதுக்கு சௌந்தர்யா சொல்கிறாங்க நாளைக்கு தான் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு ஜாக்லின் வந்து சொல்கிறாங்க ரொம்ப மனவலியாக இருக்குது மச்சான், பார்க்கும்போதே நைட்டு பூரா வந்து ஓடிக்கிட்டே இருக்குது. எனக்கு வந்து 0 முட்டை 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 அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருக்குது. இதை பார்க்கும்போது நைட்டு ஃபுல்லாக அதுக்கு 0 மண்டைக்குள்ளே வந்து ஓடிக்கிட்டே இருக்கான். அதுக்கு தான் தீபகண்ணன் சொல்ல தட்டி ஆம்லேட் போடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உனக்கு தான் முட்டை பிடிக்கும்ல, தட்டி வந்து ஆம்லேட் போடு, முட்டை முட்டை முட்டைன்னு ஓடிச்சுன்னா அதுக்கு வந்து முத்து சொல்கிறா நீ தானே சொன்னால் எனக்கு வந்து ஆப்பாயில் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அது மாதிரி போட்டு தின்னுக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் கலாச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு திருப்பி என்ன சொல்லுது அப்படின்னா, சீரியஸாகவே சப்கான்ஷியஸாக நம்ம ஒரு விஷயத்தை வந்து பாதர் பண்ணிக்கிட்டே இருப்போம்ல, ஐயோ ஒரு பாயிண்ட் கூட இல்லை ஒரு பாயிண்ட் கூட இல்லைன்னு சொல்லி அந்த மாதிரி என் மண்டைக்குள்ள வந்து சீரியஸாகவே ஓடிக்கிட்டே இருக்குது. ஐயோ நம்ம ஒரு பாயிண்ட் கூட எடுக்கலையே, ஐயோ ஒரு பாயிண்ட் கூட எடுக்கலையே அப்படின்னு சொல்லி பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். அந்த டிடிஎஃப் வந்தோடனே இது போர்டு போய் பின்னுக்கிட்டு இந்த டிடிஎஃப் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சப்கான்ஷியஸில் வந்து ஏற்றுச்சான். அதான் சொல்லுது சப்கான்ஷியஸாக பாதர் பண்ணிக்கிட்டே இருக்குமா, ஐயோ எனக்கு ஒரு பாயிண்ட் கூட இல்லை அப்படின்னு சொல்லி. அதுக்கு வந்து முத்து சொல்கிறான் அதுக்கு நீ என்ன பண்ணுவ, நீ நல்லா விளையாடலைன்னா பரவாயில்ல, நல்லா தானே விளையாண்டு பாயிண்டெல்லாம் எடுத்த, அதனால் விடு அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமா எடுத்துக்காத அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அதுக்கு நீ என்ன பண்ணுவ, விளையாடுனா பரவாயில்ல, விளையாண்டு பாயிண்டெல்லாம் நீ வந்து எடுத்த அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு வந்து இது என்ன சொல்லுது அப்படின்னா, எடுத்ததுக்கு அப்புறம் என்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டாங்களே வன்மத்தை பாருங்கள். எடுத்ததுக்கப்புறம் சௌந்தர்யா பக்கத்தில் தான் உட்காந்துருக்கு. சௌந்தர்யா பார்த்து எடுத்ததுக்கப்புறம் என்கிட்ட தான் எடுத்துக்கிட்டாங்களே, வன்மவாதி ஒரு பாம்புங்க, பாம்பு மாதிரி கொத்திக்கிட்டே இருக்கிறது. அதுக்கு முத்து சொல்கிறான் அதுக்கு என்ன பண்ணுறது, அது கேமு அப்படின்னாலும் பாம்பு மாதிரி என்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டாங்களே பாம்பு மாதிரி சௌந்தர்யாவை கொத்திக்கிட்டே இருக்குது. சை நேற்றைக்கு அப்படி தான் ஒரு இடத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது பாம்பு மாதிரி இந்த பாயிண்ட்டு உனக்கு மஞ்சிரிக்கு ரயானுக்கு போவோம் வேறு யாருக்கும் போயிருச்சு அப்படின்னா அவ்வளோதான் அப்படின்னு சொன்னால் அதான் உண்மையாலுமே ஒரு பாம்பு பாம்புங்க ஜாக்லின். சை பிடிக்கவே மாட்டுது. எந்த கான்வர்சேஷன் ஆரம்பித்தாலும் அங்கே தான் கொண்டு போய் நிற்குது. ரொம்ப ஒஸ்ட்டு. நன்றி, வணக்கம்.